ஹே, யார் இப்போ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்? ஏற்கனவே அழகான நல்ல மனைவி இருக்கும்போது, அட்வொகேட் படித்த ஒரு மனைவி இருக்கும்போது, அவங்கள டைவர்ஸ் பண்ணாமலே இன்னொரு அதாவது ஏற்கனவே திருமணமான ஒரு லேடியை அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அவர் எதுக்கு டிவோர்ஸ் பண்ணாலுமே 2வது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை 2வது முறையாக இவர் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி மட்டும் கிடையாது, கோவிலுக்கு போய் திருமணமும் பண்ணியிருக்காரு. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆள். இந்த ஆளுக்கு நல்ல வசதி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, நிறைய விஐபி கூட பழக்கமும் இருக்குது. அதை தாண்டி ஒரு குடும்பம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் 2வதாக ரகசியமாக திருமணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இந்த ஆளுக்கு? எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவியோட பேர் ஜாய் கிறிசல்டா. இவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தாலும் இந்த மாதம்பட்டியோடைய வற்புறுத்தலுக்காக கோவிலுக்கு போய் காதும் வச்ச மாதிரி திருமணம் பண்ணியிருக்காங்க. 2 வருஷமாக மாதம்பட்டி கூட ரகசிய உறவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு எடுத்து தங்க வச்சிருக்காப்புல இந்த மாதம்பட்டி ரங்கராஜ். காசு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வெளிப்பாடு தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா கிட்ட செஞ்ச விஷயம் அப்படின்றது இங்கே தெளிவாக தெரியுது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சினிமாவில் நடிகனாக நடிக்க தெரியுது, கேட்ரிங் நடத்த தெரியுது, டிவி ஷோவில் ஜட்ஜாக நடிக்க தெரியுது, யூடியூப்பில் நல்லா ஃபேமஸாக அட்ராக்ட் பண்ணி வருவாயிட்ட தெரியுது. இவ்வளவு தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு குடும்பத்தை ஒரே மனைவியை வச்சு ஒழுக்கமாக குடும்பம் நடத்த மட்டும் தெரியல. அது ஏன் தெரியல? பணமும் பகட்டும் தாங்க. இந்த பணமும் பகட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா தலகால் தெரியாமல் ஆடுவான் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதம்பட்டி தான். இந்த ஆள் என்ன செஞ்சுருக்காப்புல அப்படின்னா, நல்ல குடும்பத்தை ஒரு மனைவி 2 பசங்களை வச்சு வாழ தெரியாமல் இன்னொரு மனைவியை தேடி கள்ள பொண்டாட்டியை தேடி வேறு ஆட்களை தேடிட்டு இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது ஜாய் கிறிசல்டா என்னும் பெண்ணு, அந்த பெண்ணு அவளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக அவளுடைய கணவனான ஃப்ரெட்ரிக் என்பவரை விவாகரத்து பண்ணிவிட்டு மாதம்பட்டிக்கு அந்த பொண்ணு காஸ்டியூம் டிசைனராக போய் சேர்றா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பெண் ஜாய் கிறிசல்டாவை தன்வசப்படுத்தின இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பெண்கிட்ட ஆசை வார்த்தையை காமிச்சு, நான் உன் கூட வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் ஸ்ருதிக்கும் இடையே பிரச்சனை இருக்குது, நாங்கள் விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லி இந்த ஜாய் கிறிசல்டா கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி பழகினால நம்பிக்கையை கொடுத்துருக்காப்புல. என்னதான் செய்வா இந்த ஜாய் கிறிசல்டா? இவ ஏற்கனவே கணவனை விவாகரத்தை செஞ்சுட்டு அடுத்து ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ஆசை வார்த்தைகளை காமிச்சு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வசிக்க தொடங்குறான். இவன் ஏற்கனவே ஜாய் கிறிசல்டா கூட பழகி ஒரு முறை அவளுக்கு கர்ப்பம் தரித்து கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு சொல்லி இந்த பெண் ஜாய் கிறிசல்டாவும் அதுக்கு சம்மதித்து கர்ப்பத்தை கலைச்சிருக்காங்க. 2வது முறை அதே மாதிரி விஷயம் நடக்கவே இந்த முறையும் இந்த மாதம்பட்டி கருவை கண்டிப்பாக கலைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த பொண்ணு கலைக்கலை. என்னடா அவன் திரும்ப இப்படியே சொல்கிறான், நம்ம கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான், பட் இந்த விஷயத்துக்கு இவன் ஏன் இப்படி மாறா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மாதம்பட்டியை விசாரிக்க தொடங்குறா. அப்படி இருக்கும்போது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய குடும்பத்து கூட ஸ்ருதி கூடயும் 2 பிள்ளைகள் கூடயும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா இந்த ஜாய் கிறிசல்டா. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கை பறிபோக போகுதே அப்படின்ற பயத்தில் தான் சில ஃபோட்டோஸை அவள் அப்லோட் பண்ணுறா. இந்த ஃபோட்டோஸ் எடுத்த சமயத்தில் ஜாய் கிறிசல்டா 6 months ப்ரெக்னென்ட், அதாவது 6 மாதம் கர்ப்பமாக இருந்ததா ஜாய் கிறிசல்டாவே சொல்கிறாங்க. நம்மெல்லாம் அநேகர் கேட்போம், என்னடா கல்யாணம் நடக்குது ஆனால் 6 மாதம் கர்ப்பம்னு இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பேசியிருப்போம். பட் அந்த பொண்ணினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நம்மளை கைவிட்டுருவானோ அப்படின்ற அந்த பயத்தில் அட்லீஸ்ட் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், இந்த வேலையிலையாவது நமக்கு ஒரு பிடிப்பு வேணும் நம்ம லைஃப்பில், இல்லைனா நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற அந்த பயத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவன் அந்த கோவிலில் வச்சு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். அப்போ ஜீரஸ், இந்த ஜாய் கிறிசல்டா மேலே எந்த வித தப்பும் இல்லையா, அவள் பெரிய உத்தமியா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க வர்றது எனக்கு புரியுது. நான் சொல்கிறேங்க, ஜாய் கிறிசல்டா பக்கம் தவறு இருக்குது, பட் அதனுடைய அளவு ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா,
அந்த பொண்ணு விவாகரத்தான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை ஆசை வார்த்தை காமிச்சு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் கூட இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் தான் இந்த ஜாய் கிறிசல்டாவை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பேசினானா? தப்பு இருக்கிறதுனால தானே அவன் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். ஸோ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே தான் 100% தவறு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவர் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் எப்படி தவறு செய்ய முடியும்? அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர். அவருக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜாய் கிறிசல்டாவை தேடி அவர் எப்படி போவார் அப்படின்லாம் பலர் கேள்வி கேட்கக்கூடும். பட் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஜாய் கிறிசல்டா மேலே டெம்பாய் தான் அவளை கீப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காரு. மேலும் இதற்கு ஆதாரமாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓய், என்னடி பண்ணுற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இப்போ 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ. என்ன சொல்கிறான் அப்படின்றத கேட்டிங்களா? ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஜாய் கிறிசல்டா மேலே அட்ராக்ட் ஆகி டெம்ப்ட் ஆகி அவன் தவறு செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் அவள் 2வது பொண்டாட்டி, அவள் கள்ள பொண்டாட்டி அப்படின்றத தெரிஞ்சும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்கான். இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசை வார்த்தைகளை தன்னுடைய முதல் பொண்டாட்டிகிட்ட பேசியிருப்பானா அப்படின்றதே நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பணத்துலையும் பேர்லையும் புகழ்லையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்கின்ற பிசாசுகள் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் போக பொருளாக ஒரு விளையாட்டு பொம்மையாக தான் யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அண்ட் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus. Thank you.